tamilcinemanew.in. மதுரையை சேர்ந்தவர் ராஜேஷ். கை நிறைய சம்பளம், வீடு, கார் என நல்ல வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். தனது மனைவி கோகிலாவாணி மற்றும் 2 குழந்தைகளுடன் மதுரையில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். இருவருக்கு இடையே தண்ணீர் கொண்டு வரும் பையன் மூலம் பிரச்சனை உருவெடுத்தது. சாதாரணமாக அக்கா என்றபடி வாரம் 2 முறை தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து சென்ற அந்த பையன் வாணியும் மரியாதையுடன் பழகியுள்ளார். வாணியும் குறும்புத்தனமாக பேசக்கூடியவர். களங்கமின்றி பழகினார். ஆனால் அந்த தண்ணீர் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வாணியின் மனதில் ஆசையை தூண்டி ஒரு நாள் தனிமையில் தன் வசப்படுத்தி தன் இச்சையை தீர்த்து கொண்டான். வாணி தண்ணீர் கொண்டு வரும் பையனின் கபட பேச்சால் மயங்கி அவனின் காதல் வலையில் சிக்கிக்கொண்டு அவன் மேல் பைத்தியமாகி உள்ளாள். நினைத்த நேரமெல்லாம் அவனை வரவைத்து தனது ஆசையை தீர்த்து கொண்டு அவனிடம் சந்தோஷமாக இருந்துள்ளார். வாணியின் கணவருக்கு அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் வாணியின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதை சொல்லிவிட்டு வீட்டில் பிரச்சனை தொடங்கியது. கள்ளக்காதலன் மேல் தீர முடியாத ஆசையை கொண்டிருந்த வாணி தன் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டார். தண்ணீர் பையனின் உதவியுடன் பாம்பு வாங்கி வந்து கணவன் வேலைக்கு சென்றபோது அவனின் படுக்கை அறையில் நாகப்பாம்பை விட்டுள்ளார். ஆனால் அந்த பாம்பு காணாமல் போய்விட்டது. கணவனை கொலை செய்ய முயற்சி செய்து தோல்வியடைந்ததால் வாணியும் மிகவும் ஏமாந்து போனாள். இன்னொரு முறையில் கொலை செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இதற்கிடையே 1 வாரம் கடந்துவிட்டது. தனது கணவன் இன்று முழுவதும் வரமாட்டான் என்பதை அறிந்து கொண்ட வாணி தனது கள்ளக்காதலன் தண்ணீர் கொண்டு வரும் பையனுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்று எண்ணி அவனை வரவைத்துள்ளார். இருவரும் சேமிப்பு அறையில் தங்களின் இச்சையை தீர்த்து கொள்ள ஒதுங்கினார்கள். இருவரும் உடல் உறவில் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அந்த சேமிப்பு அறையில் பதுங்கி கிடந்த அந்த நாகப்பாம்பு இருவரையும் கொத்தியது. காப்பாற்றி யாருமில்லாத நிலையில் நிர்வாணமான கோலத்திலேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.